வளத்தை பிடிக்கிறதுக்கு, அதாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எங்கள்ட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்கு. விரைவில பாருங்க ஒரு பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிட்டாப்புல. අවුරුද්දේ වෙනසක් වෙයිද කියන්න බෑ. ඉතින් හැබැයි වෙනසක් වෙනවා අනිවාර්යයෙන්. இப்ப இது கொஞ்சம் பல பேருக்கு சந்தேகம். என்னடா எலெக்ஷன் இருக்கு 2029ல என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. மஹிந்த ராஜபக்ச ஒன்றை சொல்றாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. அரசடி சில்வா தான் அடுத்த ஜனாதிபதி இலங்கையில. நின்றா வரலாம், ஆனா சஜித் பிரேமதாஸ் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. இந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன காலையில் புத்தகம் வாசிப்பதும் தியானம் செய்வதுமே எனது வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கின்றது. பாட்டுக்கு இருக்காரு, பாவம் அப்பாவியான மனிதர் ஒருத்தர். அப்ப இவரை சொல்லலாம், அந்த பேப்பர் மணி காசு கொடுத்து வாங்க, டீ கடையில போய் வாசிங்க. இப்ப இந்த நாயையும் இலங்கை கூட்டு வந்து இந்த தேரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாயையும் கூட்டுக்கிட்டே இந்த பேரணியில கலந்துக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்க நேரம் இந்த கசப்ப தேர் இருக்காரு. இந்த வெளிநாட்டு நாய்களை இங்க கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறதுனால நம்ம உள்நாட்டில் இருக்க திருநாய்க்கெல்லாம் ஒரு அவமரியாதை செய்யறாங்க. இது நம்ம உள்நாட்டு நாய்களுக்கு வந்து டிமாண்ட் இல்லாம போயிருதான். உள்ளூர் நாய் சங்கம் கோவிக்கும் தானே, நாய் சங்கம் கோவிச்சுக்கிருச்சு, அதுதான் பிரச்சனை. இப்ப ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் டீல்சான், சொல்லுங்க என்ன புதுநகர் நாட்டுல இன்னைக்கு சித்திரை புத்தாண்டு ஆரம்பமாகி இன்னைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. எஸ்எல்பிபி கட்சி பிரதான அலுவலகத்துக்கு அந்த சுப நேரத்தில் வேலைகளை ஆரம்பிக்கின்ற நிகழ்வு இன்னைக்கு கட்சி பிரதான அலுவலகத்துல நடந்திருக்கு. அப்ப முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, அவங்க வைஃப் சிராந்தி ராஜபக்ச, தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உட்பட எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுல கலந்துக்கிட்டு சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு ஹைலைட்டு. இப்ப நான் நியூஸ் இன்சைட்ல கூட கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொன்னா, அவர் சொல்றாரு வளத்தை பிடிக்கிறதுக்கு, அதாவது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு எங்கள்ட்ட ஒரு பெரிய திட்டம் இருக்கு. விரைவில பாருங்க ஒரு பெரிய மாற்றம் வரும்னு சொல்லிட்டாப்புல. ලොකු සැලැසමක් තියෙනවා බලය ගැනීමට. අවුරුද්දේ වෙනසක් වෙයිද කියන්න බෑ. ඉතින් හැබැයි වෙනසක් වෙනවා අනිවාර්යයෙන්. இப்ப இது கொஞ்சம் பல பேருக்கு சந்தேகம். என்னடா எலெக்ஷன் இருக்கு 2029ல, இப்ப 2026 ஒரு 3.5 வருஷம் இருக்குதானே, என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது ஒரு டவுட்டா இருக்கு. என்ன ஐடியா இருக்கும்? இல்ல, எனக்கு தெரியாது. நான் இதுல அனுரா மீதும் எனக்கு ஒரு விமர்சனம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல நான் எதிர்பார்த்த நானண்டில ஒட்டுமொத்தமா இலங்கையில எதிர்பார்த்த ஒன்று நடக்கல. அனுரகுமார் திசாநாயக்க அங்க விசாரணை நடக்கு, இங்க விசாரணை நடக்குது, அதுக்கு ஆணைக்குழு இதுக்கு ஆணைக்குழு வந்து கூறிக்கொண்டிருக்கிறார். இப்படித்தான் ரணிலும் மைத்திரியும் கூறிட்டு இருந்து ஆட்சியை கையில கொடுத்து போட்டு எல்லாரும் வீட்டை போன ஒரு சூழ்நிலை இருந்தது. மஹிந்த ராஜபக்ச ஒன்றை சொல்றாருன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. சொல்றாரு என்றால் அதுல 1000 அர்த்தம் இருக்கு. இப்ப உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தது ஆட்சி மாற்றத்துக்குன்றதுதான் இப்ப போற விசாரணை. அது நானும் சொல்லல, நீங்களும் சொல்லல, அசாத் மௌலானா சொன்னது. இப்ப மஹிந்த ராஜபக்ச எதை அடிப்படையா வச்சு சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியாது. விளங்குதா? இப்ப நாடு சுமூகமா இருக்குதா? சுமூகமா இருக்குது. மக்கள் நல்லா இருக்கிறாங்களா? அது தெரியாது. நாட்டுல மக்கள் எதிர்பார்த்தது கிடைச்சிட்டா? இல்ல. அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இதுல இலங்கையில சிங்கள மக்கள் மட்டும்தான் வாழ்றாங்கன்ற சிச்சுவேஷன் தான் இருக்குது. இப்ப அந்த ஒரு மனையில இருக்குது. இப்ப மஹிந்த ராஜபக்ச சொல்றத மஹிந்த ராஜபக்சக்கு என்ன தெரியும், அது தெரியும், இது தெரியும் என்று என்பிபி அல்லது ஜேவிபி சொல்லுமாக இருந்தால் ஒருவேளை அது பெரும் ஒரு ஆபத்திலா முடியும். என்றால் மஹிந்த ராஜபக்ச இதே கதையைத்தான் நல்லாட்சி காலப்பகுதியில சொன்னவர். அவர் எஸ்எல்பிபி உருவாக்கக்குள்ள சொன்னவங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை, இவருக்கு பின்னால 4 பேர் தான் போவாங்க, அவரும் அவர் அண்ணா தம்பிமார் தான் போவாங்க, ஒருபோதுமே சாத்தியமில்லைன்னு. இலங்கை வரலாற்றுல ஒரு புதிய கட்சி அதிகளவான ஆசனங்களை பெற்றது. விளங்குதா? இப்ப ஜேவிபி விடுங்க, அவங்க ஜேவிபி என்பிபி ஆகித்தான் ஜேவிபி ஒரு புதிய கட்சி ஆசனங்களை பெற்றது. அனுரகுமார் திசாநாயக்க அல்லது இப்ப இருக்கிற அரசாங்கம் இந்த விஷயத்தை அசால்ட்டா எடுக்கும் என்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச சொன்ன மாதிரி நடக்கும். அவர் இப்ப அவங்களுக்கு இப்ப ஆட்சியை கைப்பற்றுறதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் தானே அவங்கள பொறுத்தவரை. இப்ப அசாத் மௌலானா சொன்ன மாதிரி ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை செய்துதான் ஆட்சி மாற்றம் மட்டும்தானே அந்த திட்டம் போட்டு நான் சொல்லல. அசாத் மௌலானா சொல்றார், சுரேஷ் ஆலே இவங்க எல்லாம் சேர்த்து அந்த ஒரு கம்பெனி, அந்த நாடக கம்பெனி தான் இதை இயக்குன்றார். அதுக்கு ஆறு பொறுப்பு இல்லைன்னு நமக்கு தெரியாது, விசாரணை நடக்குது. இப்ப இவர் எந்த அடிப்படையில சொன்னாரு அது தெரியாது. இப்ப நாளையோட பார்த்தோம்னு சொன்னா 7 வருடம் நிறைவு ஈஸ்டர் அட்டாக் நடந்து
அப்ப அந்த அதுவும் அவதானிக்கணுமா? 7 வருட நிறைவு வரக்குள்ள ராஜபக்ச ஆட்சி மாற்றம் செய்ய போறோம்னு சொல்றாருன்னு அதையும் அவதானிக்கணும். கட்டாயம் இந்த அரசு மீது விமர்சனம் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. இவர்கள் நேர்த்தியாக செய்கிறார்களா? அதனையும் முழுமையாக ஏற்க முடியாது. இவர்களுடைய தற்போதைய நடைமுறையில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா? மக்களை பொறுத்தவரை ஓரளவு திருப்தி கொள்கிறார்கள். ஆனால் இப்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்ற மிக மிக முக்கியமானது. அந்த தாக்குதல் நாளைக்கு வரக்குள்ள இன்றைக்கு அவர் அது தொடர்பான கருத்தை தான் முன் வச்சிருக்கணும். நான் ஆட்சி மாற்றம் செய்ய போறேன்ன்றது நான் நினைக்கிறேன். அனுரகுமார திசாநாயகாக்கள் வெகு விரைவில் அந்த ஆட்சியை பறி கொடுத்து போவாங்கன்றதுனால் இவங்க அதை என்ன சொல்றாங்க, எல்லாத்தையும் சீரியஸ் இல்லாம இருக்கிறாங்க. அப்படித்தான் இதே வேலைதான் கோட்டாபய ராஜபக்சவும் செய்தது. சோசியல் மீடியாவில இப்ப கதைப்படுது அதுதான். இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப நிலக்கரி மோசடி சம்பந்தமா பார்லிமெண்ட்ல கொண்டு வரப்பட்டுச்சு நம்பிக்கையில்லா பேரணி. நம்பிக்கையில்லா பேரணியில அமைச்சரை ஆதரிச்சு வாக்கு போட்டாங்க. டில்சான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போயிட்டாரு. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வரக்குள்ள அரசாங்கம் உண்மையா என்ன செய்யணும் உங்களுக்கு சொன்ன இதே தளத்துல சொன்னேன். ஒரு 3-4 எபிசோடுக்கு முதல் சொன்னேன். நான் இந்த வாக்கெடுப்பு வரும்போது அரசாங்கம் பெருந்தன்மையா வாக்கெடுப்புல கலந்து கொள்ளாவிட்டால் எதிர்கட்சியில பிரேரணை வெற்றி பெறும். விளங்க, அப்படி இல்ல இதே முடிவைத்தான் எடுக்க போறாருண்டா வாக்கெடுப்புக்கு முதல் அவர் எடுத்திருக்கலாம் தானே சொல்லப்படுது. இப்ப ஓகே, இப்ப 2 விதஜனம் இருக்கு. இப்ப வாக்களிச்சவன் எல்லாம் அப்ப கல்லனா என்பிபில வாக்களிச்சவன் எல்லாம் கல்லனா ஒட்டவாவே அந்த கேள்வி வந்துருச்சு. என்ன சொன்னா இப்ப இவர் பதவி விலகல் கடிதம் ஆனா இப்படி ஒரு தகவலும் இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னா கட்சியில உள்ளுக்கு ஒரு சில தகவல்கள் இருக்கும் தானே, அது எங்கிட்ட கொஞ்சம் கசிஞ்சு வந்ததுக்கு அமைய அப்படி ஒரு கருத்து சொல்லக்கூடியதா இருக்கு. எப்படின்னா அனுரகுமார திசாநாயகர் இல்லாட்டி டில்வின் செல்வா யாரோ அடுத்து கொடுத்திருக்காங்க, நீ பதவி விலகு, விசாரணை ஆணைக்கு கமிஷனை போட்டு நாங்க பார்த்துக்குவோம். பதவி விலகுறது சரி. இந்த இப்ப இது இவர் என்ன பிரச்சனை, நிலக்கரி ஊழல் இப்ப சொல்லப்படுது. ஏற்கனவே உர பிரச்சனையில அங்க ஏற்கனவே ஒரு கேஸ் ஒன்று அதுக்குள்ள இன்வால்வ் ஆயிருக்கேன். அவர் இது 2வது கேஸ். அப்படி பார்க்கக்குள்ள டில்சான் நான் என்ன சொன்னேன், நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டில்சான் நான் சொன்னது, இந்த அரசாங்கம் இந்த வாக்கெடுப்புல கலந்து கொள்ளாம விட்டால் எதிர்கட்சி கொண்டு வர பிரேரணை வெற்றி பெறும். ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு நல்ல ஒரு முன்னுதாரணம். யார் குற்றம் செய்தாலும் தானே. 2வது இந்த முடிவை எப்ப எடுத்திருக்கலாம், வாக்கெடுப்புக்கு முதல் நாள் அல்லது வாக்கெடுப்பு அண்டு கூட நான் பதவி விலகிறேன் இருக்கலாம். சபாநாயகர் என்னட்ட நான் டாக்டரேட் முடிச்சேன்னு ஊரே மாத்தி தெரிஞ்ச கதை. இவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்குது, தப்பி தவறு உங்கள்ட்ட மக்கள் ஆட்சியை தந்தாங்க. இந்த ஆட்சியை கொண்டு செல்றத படி யோசிங்க. கிடைச்ச சந்தர்ப்பத்துல குண்டாஞ்சட்டியில குதிரோட்டாங்க. அதே தான் இப்ப அசோக ரன்வலை நீங்க சொன்னீங்க, சபாநாயகர் கதை. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலை சரி நான் போயிட்டு ப்ரூவ் பண்றேன், நான் இப்ப பதவி விலகிட்டு நான் ப்ரூவ் பண்றேன், நான் ஒரு டாக்டரேட் சர்டிபிகேட் இருக்கு, நான் எடுத்திருக்கேன், இதுக்கு தகுதியானவர் தான் சொல்லிட்டு கடைசியில் இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்டிபிகேட்டை சமர்ப்பிக்கல. ஆனா இன்னும் ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர். அப்ப கட்சி அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ரைட், நீ ஒரு பொய்ய சொல்லியிருக்க, மக்களுக்கு தான் இப்ப நீ இன்னும் நிரூபிக்காம இருக்க, விலைக்கு போட்டுறணும். இவங்க அந்த பெரும்பான்மைக்காக வச்சிருக்கதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுதான் சற்று விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. விமர்சனம் இல்ல, இந்த அரசாங்கம் தொடர்ச்சியா வந்ததுல இருந்து இதுல 2 பிரச்சனை உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாதிரி, அமைச்சரவை பேச்சாளர் நாடாளுமன்றத்துல உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கிற டைம்ல ஒரு கருத்தை சொன்னார். உள்ளூராட்சி சபை தேர்தல் திடீரென்று நாங்க வச்சா இந்த தேர்தல் எப்படி எதிர்கொள்றதுல எங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. என்ன காரணம் அவர் சொன்னவர் சொன்னால், எங்கள்கிட்ட இந்த உள்ளூராட்சி சபை உறுப்பினர் 100 பேர் பாராளுமன்றத்துக்கு வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த கெப்பாசிட்டியை யோசிச்சு பாருங்க. ஆமா, ஆனா அப்ப அதுக்கப்புறம் புது அப்டேட் அத்தான், வலுசக்தி அமைச்சராக இப்ப குமார ஜெயக்கோடி விலகிட்டாரு. யார் வருவாங்க இந்த இடத்துக்கு அப்படிங்கன்னு அக்ரம் அவர்கள், பிரதி அமைச்சர் அக்ரம் அவங்க தான் இந்த இடத்துக்கு போடுறதுக்கு நிறைய பேர் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. ஒரு கேபினெட்ல ஒரு முஸ்லீம் அமைச்சர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா. ஆனா இன்னைக்கு அதுவும் இல்லை, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. வலுசக்தி அமைச்சராக அனுர கருணாதிலக்க இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். வலுசக்தி அமைச்சர் பதவிக்கு மேலதிகமாக அவர் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும் அனுர கருணாதிலக கடமையாற்றுகிறார். அப்ப இதையும் இப்ப அவரோட பொறுப்பினத்தான் எடுத்திருக்காங்க. இல்ல, இது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இதுல கோட்டாபாய தான் ஞாபகம் வருது. நான் போன கடைசி நிகழ்ச்சியில சொன்னேன்னா, இந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதுல கூட பெருந்தன்மைய முஸ்லீம்கள் சார்பில் ஒரு அமைச்சரை நியமிங்க. நீங்க வெளியில இருந்து கொண்டு வர தேவையில்லை. ஒரு பிரதி அமைச்சர் இருக்கிறார், இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு தரமான ஆளை நீங்க இந்த அமைச்சராக்கி உங்களோட பெருந்தன்மை காட்டுங்கன்னு சொன்ன இந்த அரசாங்கம் அதுவும் செய்யல. சபாநாயகர் விடயத்துல பிரதி சபாநாயகர் மிகவும் ஒரு திறமையானவர். அவர் அந்த அசோகர் அன்வேல பதவி விலகின உடனே ஒரு பெருந்தன்மையா பிரதி சபாநாயகர் முஸ்லீம் ஒரு ஆள சபாநாயகர் ஆக்கியிருந்தா நீங்க அமைச்சரவையில எங்கேயுமே இது கொடுக்க தேவையில்லை. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஏடிஎம்கே ஆட்சியில
தலித் சமூகத்தை சேர்ந்தவரால் தனபால் அவர் தான் பழைய சபாநாயகராக இருந்தவர். அவர் சபாநாயகராக வர்றதுக்கு முதல் ஒரு சம்பவம் நடந்த தமிழ்நாட்டில் என்னன்னு சொன்னால் அவர் வீட்டில் ஒரு கொண்டாட்டத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கே, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அந்நேரம் முதலமைச்சராக வந்து செல்வி ஜெயலலிதா ஜெயராம் இருந்த டைமில். அப்போ அதுக்கு போன டைமில் அப்போ அவர் கேட்டிருக்கிறா, அப்போ சாப்பாடு ஒழுங்கு பண்ணலையா தனபால்னு இப்போ ஜெயலலிதா கேட்டிருக்கிறார் முதலமைச்சர். அதுக்கு அவர் சொல்லிக்கிறார், எங்கட வீட்டில் இங்கே வந்து அவர் சாப்பிட மாட்டாங்க, அதால சாப்பாடு ஒழுங்கு பண்ணல, அவங்க வந்துட்டு போறது கொடுத்துறா, வந்துட்டு எல்லாம் போறாங்க. அதே அடுத்த வருஷம் அடுத்த முறை வந்த தமிழக சட்டசபையில தனபால் தான் சபாநாயகர். அவருக்கு கீழே தான் முழு பேரும் இருந்தவங்க. என்ன அந்த ஏற்றத்தாழ்வுன்ற இருக்கக்கூடாதுன்றது அதுக்கான ஜெயலலிதா மீது 1008 குற்றச்சாட்டுகள் கணக்க சாராக்கு கணக்க பிரச்சனையெல்லாம் இருக்கு, அதை விடுங்க. இப்ப தமிழகத்துல கருத்து ஏன் சொன்னா, ஒரு பிரதி சபாநாயகர் இருந்தவர், அவரை சபாநாயகர் ஆக்குறதுக்கான ஒரு நல்ல முறை இருந்தது, அதை தவற விட்டீங்க. இப்ப எரிசக்தி அமைச்சராக பிரதி அமைச்சராக ஒரு முஸ்லீம் இருந்தது, அவரை கொண்டு வந்திருக்கலாம். இதே மாதிரி தான் வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழர்கள் யாருமே உங்களோட அமைச்சரவையில் இல்லை. இப்ப கிட்டத்தட்ட சொல்ல போனால் இப்ப இவங்களோட ரெய்னிங் பேஸ் வந்து கோத்தபாயன்றதுனாடி இவங்க இப்படி இருக்கிறாங்களோ தெரியாது. உடனே கீழே வந்த என்பிபி தோழர்கள் ஜேவிபி தோழர்கள் நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக எழுதுகிறீர்கள், உங்களோட முதலாவது உங்களோட ஒவ்வொரு உங்களோட மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்க என்றால் விமர்சனங்களை பாசிட்டிவாடுங்க, அதை ஏற்றுக்கொள்ள பாருங்க. நீங்க எங்கள் மீது சரியான வகையில விமர்சனம் வச்சு நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். இப்ப நாங்க சொன்னதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? இன்னைக்கு வந்து என்பிபி அல்ல ஜேபி வந்து ஏதோ ஒரு இடத்துல குழப்பம் அடைஞ்சிருக்கு. இந்த குழப்பத்தை எப்படி நிவர்த்தி செய்ய போறாங்க? இப்ப லால்காந்த வீடு கட்டினன்ற ஒரு பிரச்சனைக்கு சிஐடி போயிருக்கிறாரு இல்லையா? சிஐடி விட அதை வீடு கட்டுறதுக்கு அதுக்கு அன்னைக்கு கோட்டாபய ராஜபக்ச செயலாளர் அங்க முன்னுக்கு போயிட்டு ஒரே குழப்பத்தை ஏற்படுத்திட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கே பதிவான செய்தித்தான் என்னன்னு சொன்னா, இந்த சொத்து விவரங்கள் சம்பந்தமா தவறா குறிப்பிட்டு சுட்டி காட்டி செய்தி வெளியிட்ட ஒரு பிரபல தனியார் ஊடக நிறுவனத்துக்கு எதிராக நஷ்ட ஈடு கோரி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஊடக நிறுவனம் அன்னைக்கு நைட் அவங்களோட பிரதான செய்தியில இப்படி எண்ணும் போது கூட்டுத்தொகையில ஒரு தவறு இடம்பெற்றுச்சு, நாங்க மனம் வருந்துறோம், அதே மாதிரி தவறுகளை சரி செய்கின்ற உரிமையின் கீழ் நாங்க இதை வந்து சரி செய்யறோம் அப்படின்னு அன்னைக்கு நைட்டே குறிப்பிட்டிருந்தாங்க. அதை காணக்கூடாது. ஒரு குற்றச்சாட்டு வரக்குள்ள உடனே அதை மறுத்து அல்லது அதுக்கு பதில் சொல்லிடுங்க, அதை நீண்டு போக விடாதுங்க. இப்ப இந்த அரசாங்கம் எங்க பிளவிடுது என்றால், இப்ப ஓகே ஒரு பிழை செய்யாதவங்கள குற்றஞ்சாட்டுனா நிரூபிங்க. இப்போதான் உங்களுக்கு முஸ்லீம்கள் 2 பேருக்கு இலங்கையில் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது, தவற விட்டுட்டீங்க. இதே வேலையை தான் கோட்டாபய செய்தவர், ஒரு மாற்றமும் இல்லை. இருக்குன்னா இப்ப புதுவரசு அன்னைக்கு சித்திரை புத்தாண்டு அன்னைக்கு ஜனாதிபதி அனுர அந்த டித்வா புயலால பாதிக்கப்பட்ட ஒரு வீடு, அதை கட்டி கொடுத்த வீட்டுக்கு வந்து அங்க போயிட்டு ஓபன் பண்ணி அங்க குடும்பத்தோட அவர் வந்து சித்திரை புத்தாண்டை கொண்டாடி இருந்தாரு. அது முடிஞ்சு அங்க அந்த வந்திருந்த மக்கள் கிட்ட ஜனாதிபதி அன்றகுமார் கேட்கிறாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி உதவி எல்லாம் கிடைச்சா, 30,000 கிடைச்சா, 50,000 கிடைச்சான்னு கேட்கிறாரு. அங்க கேட்ட ஜனாதிபதி மலையகத்தை மறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மலையக தரப்பினர் நிறைய பேர் முன் வச்சிருக்காங்க. இன்னமும் அந்த வீடுகள் உடைஞ்சி கேம்ப் டென்ட் போட்டு அந்த முகாம்கள்ல இருக்கவங்க இன்னும் முகாம்கள்ல தான் இருக்காங்க. டெல்சான் இப்ப மலையகத்துல இருக்கக்கூடிய மக்கள் பரிதாபம்னு சொன்னால் லயன் வீடுகள்ல வாழ்ந்தவங்க ஒரு சில இப்ப இந்த வெக்க காலம், இந்த வெயில் காலத்துல இந்த கொட்டைக்குள்ள இருக்கல டெல்சான். நாங்க அந்த முகாம் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தனாங்க, இடம்பெயர்ந்து போனாங்க. இப்ப இது ஏன் விஷயங்களை செய்யறதுல இப்ப உதாரண கணக்க தேவையில்லை. இப்ப இந்திய அரசாங்கத்திலேயே அந்த மக்களுக்கான உதவிகளை வடிவார நடைமுறையா கேட்கலாம். ஏன் இவங்களை அதை கேட்கிறாங்க இல்லையா? அல்லது இவங்களை எங்க ஒன்றில் டெல்சான் உங்களை கொண்டு விளங்கலண்டா என்னட்ட கேட்கணும், இல்ல எனக்கு கொண்டு விளங்கல நான் உங்கள்ட்ட கேட்கணும். இது 2 பேருக்கும் விளங்காம நாங்க மொக்கத்தனமா இங்க வந்து காய்ச்சிட்டு இருக்கேன். எனக்கு விளங்கலண்டா டெல்சான் சாரி, இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா, இல்ல நீங்க அண்ணா இது உங்களுக்கு தெரியுமா நாங்க கேட்கிறோம் இல்லையா? ஏன் கதைக்கிறீங்க? இல்ல கன குடும்பத்துல டிவோர்ஸுக்கு காரணம் கதையாது. அது மாதிரி இந்த அரசாங்கம் கதையாம இருக்க கெதியா வீட்டை போகுது தெரியாது. அதே மாதிரி முக்கிய விஷயத்தை மேற்கொண்டு வந்திருந்த இலங்கையின் துணை ஜனாதிபதி அறிஞ்சால ராஜபக்ச திரும்ப ரில் சுத்த தொடங்கிட்டாரு. இப்ப படம் போட போதும் தெரியாது. அதுதான் பார்த்து கொண்டிருக்காங்க. ஏன்னா அங்கிட்ட இன்னொரு பக்கம் ராஜபக்ச என்னதான் கச்சாரம் அங்கிட்ட 2029 தாக்கத்துல நாமல் ராஜபக்சே எல்லாருமா சேர்ந்து அப்படி தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இலகுவா வந்து சில வேளை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஒரு நாட்டை கொண்டு போறோம்னு சொன்னா நாட்டுக்கு தேவை அரசியல்வாதி இல்ல, ஒரு நல்ல பொருளாதார நிபுணர். சில வேளை நான் யோசிக்கிறேன் டெல்சான், என்ற மனதுக்கு தோணுது அரசடி சில்வாதான் நடத்த ஜனாதிபதி இலங்கையில நின்றா வரலாம். ஆனா சஜித் பிரேமதாஸ் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு.
அவர் தலைவர் சஜித் பிரேம இருக்காரு. சஜித் பிரேமதாச ஆளை தூக்கிறீங்க இப்ப அவன் ஆ, இப்ப சரியா பூம் பண்ணாங்கடா இப்ப சரி யாரும் ஒரு ஒப்போசிஷன் தேவையில்லை. ம், நல்ல ரெண்டிங் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா சரி சிலவள அனுரவை ப்ரோமோட் பண்ணிட்டு போயிருவார். கட்டாயம் அது நடந்தாலும் நடக்கலாம். ஆனா பாப்போம். ஏன்னா இப்போதைக்கு அரசாங்கத்துல ஒரு நிலைப்பாடு நாங்க சொல்லி ஆகணும். நாங்க அந்த 5 வருஷம் மக்கள் கொடுத்த அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்த போறோம்? சோசியல் மீடியாவுல சொல்றதெல்லாம் சொல்லட்டும், எதிர்க்கட்சிகள் சொல்றதெல்லாம் சொல்லட்டும். நாங்க அந்த நாட்டை ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு கொண்டு வந்துட்டு அப்புறமா நாங்க எலெக்ஷன் கேட்கும் போது மக்கள் ஓகேவா ரைட் ஸ்டேட்டஸா இருக்கா, அதிகாரத்துக்கு விருப்பம்னா தாங்க, இல்லைன்னா ரைட் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில தான் இருக்கு. ம். டில்சான் இப்ப நான் கேக்குறேன், நீங்க என்ன சொல்லி வந்த நீங்க கள்ளனை பிடிப்போம் பிசான முழு கள்ளனையும் இப்ப அவன் நடமாடி திடுறானே ஊர் வழியே. பெரிய கள்ளன் எல்லாம் ரோட்ல இருக்கிறான், சின்ன கள்ளன் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறான். அதான் நடக்குது. சரி, என்ன எப்பவும் டில்சான் நான் நடக்கும்? உங்களுக்கு சொல்லட்டான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நட்போட்டத்துல இருக்கக்கூடிய சொல்லுவார், அரசாங்கம் பொறுப்படுத்தால் ஆக குறைஞ்சது 6 மாதம் 1 வருடத்துக்குள்ள அவங்களோட திறமைய முழுமையா காட்டலைன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க காத்து போன மிதிவண்டிக்கு சமன். அதுக்கப்புறம் அவங்க எதுவும் செய்யலாங்க. அது மாதிரி தான் இப்ப இங்கே இலங்கையில இவங்க அதை செய்வன் எதை செய்வன். அதாவது சொல்ல போனால் அவங்களோட பாசையில சொல்ல போனால் கத்தாவனம் கொந்தாய் லங்காவே வெட கொந்தன. விழாவுதானே. அதாவது இப்ப ஐபிஎல் மேட்ச் மாதிரி தான். 5 ஓவருக்கு நாங்க அடிச்சுக்கிட்டா தான் உண்டு. 20 ஓவர் டார்கெட் பிடிக்கலாம் அப்படின்னா தான் 5 ஓவர்லயே அங்க இப்ப நீங்க யோசிச்சு படுத்துருச்சுன்னா பாருங்க, ஒண்ணும் இந்த செய்யறதுக்கு இல்லை. திருட்டு திருட்டு கோஷ்டி எல்லாம் இப்படி பதுங்கி கொண்டிருந்தவங்க தொடக்கத்துல ம். இப்ப அப்படி வந்துட்டாங்க. இப்ப எப்படி கதைக்கிறாங்க? தைரியமா மீடியா முன்னுக்கு வந்து அது இல்ல இது இல்ல, இது ஒண்ணும் இல்லையே அப்படின்னு கதைக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு தான் பல ஃபைல்கள் இருக்கு. ஃபைல் எல்லாம் ஜனாதிபதி அன்றகுமாரை வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை தான். சரி பார்ப்போம். இந்த இப்ப ஈஸ்டர் இல்ல இது மாதிரி தான் மட்டக்களப்பு ம். மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் விவகாரம் வந்து தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் விவகாரம், காணி மோசடி அது இது எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இறுகி கொண்டு வந்ததாம். அவரு ஜனாதிபதியை சந்திச்சாராம். இப்ப சொல்றாரு ஜனாதிபதியோட நான் காய்ச்சிட்டேன், எல்லாம் ஓரளவு சேவ் பண்ணியாச்சு, முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சுது. அனுபவமான திசாநாயக உண்மையில எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழையில ம். ஒன்றில் நீங்க மக்களுக்கு நல்லவனா இருங்க, 225 பேருக்கு தான் நீங்க தலைவர் என்ற மனநிலையில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்க மற்றாக்களுக்கு மூலம் வித்தியாசம் இல்லை. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ப பெரிய குஷியா திரிகிறாரு அம்மனே. ஆ. ஒரு சரிதானே, அதானே. குஷியா தானே திடீர்னு அதான் பிரச்சனை முடிஞ்சு. அதான் இப்ப அவர் சொல்றாராம், பிரச்சனை இல்லை, இது சும்மா அவங்க எல்லாம் என்ன பற்றி எதுவும் கழிக்கலாம் அதுவும் கழிக்கலாம். எனக்கு தெரிந்த மைந்தோட நான் இருக்கக்குள்ளையும் தெரியும். பிறகு நான் ஆரோட இருக்கல, மைத்தியரோட இருக்கலையா மைந்தோட இருக்கலையா, நான் இல்லாத மாதிரி அனுரோட மட்டும்தான் இருக்கல. அதே அனுரோட சொன்னா ஓகே ஆயிட்டேன். ம், ம், ம். அப்புறம் பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய வருகை. அப்புறம் இன்னைக்கு அவரு இந்தியா பயணம் ஆகிட்டாரு. அவரோட வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நூறலியாவுக்கெல்லாம் போயிருக்காரு. அவர் டூர் வந்தவர், அவர் சுற்றுலா வந்தவர், ம். இலங்கைக்கான சுற்றுலா. இந்திய அரசியல் யாப்புல ஜனாதிபதி ஒரு என்ன சொல்ற ஒரு பேரளவு நிர்வாகம் தான், அவருக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை. அவரை வந்து பேருக்கு தெரிவு செய்து வைக்கிறது, அவரவர் சைன் போடுறது, இப்படி எங்கேயும் போறது வாரதா செய்யற பிளைனுக்கு போறதா செய்யற ஆரம்பிச்சு வைக்கிறது. அவர் இலங்கைக்கான சுற்றுலா வருகின்ற போது எங்களுடைய மதிப்புக்குரிய தமிழ் அடியார்களோடு ஒரு தேநீர் கோப்பையும் ஒரு வடையும் பச்சியும் சாப்பிட்டு ஒரு போட்டோவும் எடுத்து செல்வியும் எடுத்து போட்டு இதெல்லாம் ஒண்ணு நடக்காட்டில் சார், சும்மா வேர்ணம் இருந்தாங்க. இல்ல நமக்கு தெரியும் ஐயா ராதாகிருஷ்ணன், அவர் நல்ல மனுஷன், அவர் நல்ல ஒரு அரசியல்வாதி, நீண்ட அரசியலுக்குரியவர். அது அவரை தனிப்பட்ட ரீதியாக அவரை விமர்சிக்கலாது. அவர் உண்மையில நீண்ட அரசியல் பாரம்பரியம் உடையவர், அவர் ஒரு நல்ல சார். ஆனா அந்த பொறுப்புல இருக்க ஒன்றுமே செய்யலாது. எங்கடாக்கள் எல்லாம் நெருக்கப்பட்டு போய் நிக்கிறாங்க போட்டோட டுமில் அரசு குரூப். டுமில் அரசு குரூப் தான். அப்புறம் வேணா இன்னைக்கு சிறுகோத்தவுல ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. இப்ப முன்னுக்கு சொல்றாங்க தானே பெரிய யானை வரப்போதாமன்றாங்க. அதான் பெரிய யானை வரப்போகுதாம், அப்படி கதை இருக்கு. அப்ப யானையும் டெலிபோனும் சேர்ந்து ஒரு பயண போறா ஒரு கதை இருக்கு. இல்ல டேல்சான், எனக்கு இதுல நல்ல ஞாபகம் இருக்குது, போன ஜனாதிபதி தேர்தல்ல மன்றாட்டமா கேட்டாங்க எல்லாரும். ரணிலும் ஒரு கட்டத்துல சொன்னார், எனக்கு இது கடைசி பீரியட், நான் ஒரு தரம் ரன் பண்றேன், நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க சஜித்துட்டு.
நான் சொல்றேன் இந்த சஜித்த இந்த சனம் ஒருபோதும் ஜனாதிபதி ஆகக்கூடாது. அண்டைக்கு நீங்க போய் இப்ப என்ன சொல்றப்ப அண்டைக்கு 2 பேரும் சேர்ந்திருந்தா வேலை முடிஞ்சு. ஏதோ நன்மைக்குன்னு தான் நினைக்கிறேன் 2 பேரும் சேராது. ஆனா திரும்ப சேர்றதுக்கான பேச்சுக்கள் அடிப்படுது. ஆனா சுஜீவ சேனசிங்குக்கும் விருப்பம் இல்ல போல. அவரு சொல்றாரு, இல்ல நாங்க ரணில விட நாங்க நல்லா செய்வோம் அப்படிங்கிற மாதிரி கதை கொஞ்சம் இருக்கு. எங்களுக்கு தாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போய்கிட்டு இருக்கு. ரீல்சான் எப்பவும் வந்து ரீல்சான் இலங்கையில எதிர்கட்சி தலைவராக இருந்த ஒரு தெரிஞ்ச ஜனாதிபதி அவர். அது சரி. மஹிந்த ராஜபக்ச வந்து பிரதமராக இருந்து வந்தவர். ரணில் ஜனாதிபதியா வந்தது பாவம் வந்தால் விட்டு போட்டு உடனே வந்தது. ஒப்போசிஷன் லீடர் இப்போ நான் நினைக்கிறேன் இப்ப அடுத்த தடவை எதிர்கட்சி தலைவரா சஜித் தான் இருப்பார். இலங்கையில நிரந்தரமான ஜாப் வந்து ஒப்போசிஷன் லீடர், ஆப்போசிஷன் தான். நிரந்தரம் இல்லாத ஜாப் வந்து ஜனாதிபதி. இந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவரும் சம்பந்தம் சொல்லி ஆகணும். அவரு நேற்று ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய விஷயம் சொல்றாரு. இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமா சொல்றாரு, இப்போதைய அரசியல் விடயங்கள் எல்லாம் கலைச்சிருக்காரு. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, இப்போது எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, செய்தித்தாள்களையும் வாசிப்பதில்லை, காலையில் புத்தகம் வாசிப்பதும் தியானம் செய்வதுமே எனது வாழ்க்கையாக போய்கொண்டிருக்கின்றது. பாருங்க, ஒரு எவ்வளவு எளிய ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்காரு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன. ஐயோ, அவர் இப்ப செய்தித்தாள்கள் நியூஸ் பேப்பரும் வாசிக்கிறது இல்லையா, அவர் பாட்டுக்கு இருக்காரு. பாவம், அப்பாவியான மனிதர் ஒருத்தர். அப்ப இவரை சொல்லலாம், அந்த பேப்பர் மணி காசு கொடுத்து வாங்க, டீ கடையில போய் வாசிங்கன்னு. டேல்சான் என்ன சமாதானம் எல்லாம் நாட்டுக்குள்ள வரப்போகுதாம். அமெரிக்கா நாய் வேணாம், உள்ளூர் நாய் எல்லாம் சங்கம், நாய் சங்கம் எல்லாம் கூட்ட போறீங்களா? அமெரிக்காவுல செஞ்சாங்க தான். இந்த வியட்நாமை சேர்ந்த பிக்குமார் தேரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சமாதான பேரணி, உலக சமாதானத்துக்காக ஒரு பேரணி செஞ்சு எல்லாரோட கவனத்தை ஈர்த்தாங்க. அழகான ஒரு விஷயம், அழகா நடந்துச்சு. இப்ப அதே அந்த வியட்நாம் நாட்டை சேர்ந்த தேரர்கள் எல்லாம் இலங்கைக்கு வந்து இலங்கையில அதே உலக சமாதானத்துக்காக, உலக சமாதானம் உள்நாட்டு சமாதானத்துக்காக அந்த நடைபோனது நல்லோம். ஏன்னா உள்நாட்டிலேயே பல குழப்ப பிரச்சனைகள் இருக்கு. சரி, எப்படியோ சமாதானத்துக்காக ஒரு பேரணியை செய்யறோம், தயாராக போறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி ஆரம்பமாகுது, 23ல இருந்து 28ஆம் தேதி நடக்க போகுது. அப்படி பேரணியா வந்து கங்காராம முனுப்பட்டி கங்காராம விகாரத்தில் தான் நிறைவடைய போகுது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவை கடந்து தாண்டி அப்படியே அமைதியா நடந்து வர போறாங்க. நல்ல விஷயம் தான், நடக்கணும். நல்லது நடந்து சமாதானம் வரந்தா யாருக்குமே நல்லது தானே. அப்ப இதுக்குன்னு இந்த அமெரிக்காவில் இந்த சமாதான பேரணிக்கு ஒரு நாய் ஒண்ணு, அதை கூட்டிட்டு தான் நடந்தாங்க தேரர்கள். சரியா, அது வந்து ஃபாரின் ஸ்டைல்ல செஞ்சாங்க, அழகா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. இப்ப இந்த நாயையும் இலங்கை கூட்டு வந்து இந்த தேரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நாயையும் கூட்டுக்கிட்டே இந்த பேரணியில கலந்துக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்க நேரம் இந்த கசப்ப தேரர் இருக்காரு. நம்ம கசப்ப தேரர், திருகோணமலையில புத்தக சிலை விவகாரத்துல பேர் போன ஒரு தேரர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வெளிநாட்டு நாய்களை இங்க கொண்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறதுனால நம்ம உள்நாட்டில் இருக்க திருநாய்க்கெல்லாம் ஒரு அவமரியாதை செய்யறாங்க அப்படின்னு கசப்ப தேரர் சொல்லியிருக்காரு. இது நம்ம உள்நாட்டு நாய்களுக்கு வந்து டிமாண்ட் இல்லாம போயிருதான். அப்ப என்ன உள்ளூர் நாய் சங்கம் கோவிக்கும் தானே, கோவிக்குதானேடா, நாய் சங்கம் கோவிச்சுக்கிருச்சு. அதுதான் பிரச்சனை. இப்ப அவர் சொல்றாரு, இந்த மாதிரி முதல்ல அவர் விருப்பம் இல்லையா, இந்த நாய்களுக்கெல்லாம் அந்த தேரர்கள் வந்து கூட கூட்டிட்டு போறது அவர் விருப்பம் இல்லையா. அதோட சேர்த்து வெளிநாட்டு நாயை கூட்டு வந்து உள்ளூர் நாய்களுக்கெல்லாம் அவமரியாதை செலுத்துறது தானே இது. நாயெல்லாம் கோச்சுக்கும் தானே, அந்த மாதிரி தான் கதை இருக்கு அவரோட கதை. அதான் கஷ்டப்பட்ட சொல்றாரு. அரசு அனுசரணையில நடக்க போற இந்த சமாதானத்துக்கான பேரணி ஏன் வடக்கு கிழக்கு நடக்கல? பௌத்தம் அதிகமா இருக்க பகுதிகளில் மட்டும் இது நடக்கூடாது. பௌத்தம் எங்க குறைவா இருக்கோ அங்க நடக்கணும், அங்க பௌத்தத்தை வளர்க்கணும். வடக்கு கிழக்கு ஏன் இதுல உள்வாங்கப்படல? அங்கேயும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தா தான் அங்கேயும் பௌத்தம் வளரும். அப்ப அதுக்கான விஷயத்தை ஏன் இந்த அரசாங்கம் செய்யல அப்படின்னு அதுலயும் ஒரு குறைய நம்ம கசப்ப தேரர் சொல்லியிருக்காரு. நாய் போறதும் பிரச்சனை, நாயோட தேரர்கள் போறதும் பிரச்சனை, நாயின் தேரர்கள் சேர்ந்து வடகிழக்குல ஏன் போகல அப்படிங்கிறதும் தேரருக்கு பிரச்சனையா இருக்கு. இல்ல அங்க சரி, பெரும்பான்மையா மக்கள் இருக்கிற தான் இந்த பேரணி நடக்கணும். வடக்கு கிழக்குலாம் பெரும்பான்மையான பௌத்த விகாரம் இருக்கு, ஆக்கிரமி. தையிட்டிய காட்டவனும், வடுக்கனாரிய காட்டவனும், குருந்தூர் மலையை காட்டவனும், திருவோணமலையை காட்டவனும், மட்டக்களப்ப காட்டவனும், அம்பாறை எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டது தானே. இந்த சமாதானம் இப்ப
என்ன புத்தர் அவர் சொல்ற சமாதானம் என்னன்னா, நாங்கள் ஆக்கிரமிப்பின் சமாதானம். கசப்ப சுவாமிகள் ஆக்கிரமிப்பு. ஆக்கிரமிப்பு. கடைசியில தைட்டு அளக்குறேன்ட்டு கடைசியில அதுவும் அளந்து முடியல. அதுவும் கடைசியில பிரச்சனையில தான் போயிட்டு முடிஞ்சு. இப்படி இல்ல அளக்குறது இல்ல டேல்சா இல்ல அது அளக்குற நீங்க மாறி விளங்கிட்டீங்க. அளக்குற கயிறை காணலையா, அந்த டேப்பையும் கயிறையும் காணல, எலி கொண்டு போயிட்டுதான். எலி கொண்டு போயிட்டு அதுதான் சொல்றது. இப்ப என்ன பிரச்சனை, இந்த விகாரையை அளக்குறது மற்ற மற்ற விஷயங்களை செய்யறேன்னு சொன்னால் என்ன சொல்ற, முதல் நாள் கயிறு காணாம போகுது, அல்லது டேப் காணாம போகுது, அல்லது வார அமைச்சருக்கு அல்லது வார அதிகாரிகளுக்கு என்ன சொல்ற உபாதை, என்ன சொல்ற வயிற்று உபாதை வருது, இப்படி கன வியாதி எல்லாம் வருது. அது தமிழாக்கள் ஏரியாவில் அளக்குறனா தான் இந்த பிரச்சனை. இது இப்ப என்ன சொல்லுங்க, அரசாங்கம் இதுல கவனமா இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு உபாதையும் அரசாங்கத்துக்கு வந்துடும். பிறகு மருந்து இல்லை, பெர்மனண்டா பெத்தான். அதுக்கு பிறகு ஒன்றில் இலங்கையில இருக்கிற புலனாய்வுத்துறை ஒழுங்கா இயங்க வேணும், அல்லது இருக்கிற வேலையை ஒழுங்கா பார்க்கணும். ரெண்டும் பார்க்கலதான் தந்தை சொல்லாத மாதிரி உங்களை கடவுள் தான் காப்பாற்றணும். கடவுளும் காப்பாத்த இல்லாது, அவரும் இப்ப லீவ்ல போயிட்டார் எங்கட ட்ரம்போட பிரச்சனையில. ஓகே டெல்சாலப்ப சம்பவம் நாளைக்கு புதிய அவரோட சந்திக்கலாம். ஆட்சி மாற்றம் நிச்சயமா என்ன நடக்கும்ன்றதையும் பார்ப்போம். நாளைக்கு நல்ல தகவலோட வாங்க. பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.